அண்ணா தர்மண்ணா, அப்போது துரியோதனன் பிராமண கோடி என்கின்ற இடத்தினிலே என்னை அழைத்துச் சென்றான் விழாவை காண்பதற்காக. அப்பொழுது அவன் எனக்காக அறுசுவை உணவெல்லாம் ஊட்டிவிட்டான். நானோ நினைத்துக் கொண்டிருந்தேன், அண்ணா தர்மண்ணா, பீமனானவன் என் மீது இவ்வளவு பாசத்தோடு இருக்கிறானே, துரியோதனண்ணா, என் மீது உனக்கு இவ்வளவு பாசமா? எனக்காக நீ உணவெல்லாம் ஊட்டி விடுகிறாயே, அறுசுவை உணவையெல்லாம் ஊட்டி விடுகிறாயே. அவன் என் மீது பாசத்தோடு உணவைத்தான் பரிமாறிக்கொண்டு இருக்கிறான் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். மனதிலே அவனுக்கு எந்தவித வேஷமும் இல்லை என்று நினைத்திருந்தேன். தம்பி பீமா, இந்தா இதோ இருக்கிறது பாயாசம், குடியடா என்று சொன்னான். அண்ணா, இதோ அதிரசம் இருக்கிறது, சாப்பிடுடா பீமா என்று சொல்லி கொடுத்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு அறுசுவை உணவையெல்லாம் எனக்கும் அவனை ஊட்டி கொண்டு இருந்தான். நான் நினைத்திருந்தேன், துரியோதனனுக்கு நம் மீது வஞ்சனை இல்லை, வஞ்சனை இல்லாமலே பாசத்தோடு இருக்கிறானே, இத்தனை நாள் நாம் துரியோதனனை புரிந்து கொள்ளவில்லை என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் அண்ணா தர்மண்ணா. ஆனால் அப்பொழுது அவன் உணவிலே நஞ்சை கலந்து வைத்திருக்கிறான் என்று தெரியவில்லை அண்ணா. அவன் மனதிலே நஞ்சும் வைத்திருந்தான், வஞ்சமும் வைத்திருந்தான், உணவிலே நஞ்சியும் கலந்து வைத்து எனக்கு ஊட்டி விட்டிருந்தான். அப்படி அவன் துரியோதனன் ஊட்டிவிட்ட உணவானது என் உடலிலே நஞ்சானது உடலிலே கலந்தது, உதிரத்திலே கலந்தது. நானும் மாண்டு போய்விட்டேன். தெரிந்தால், மற்றவருக்கெல்லாம் தெரிந்தால் தான் அகப்பட்டு விடுவோம் என்று நினைத்தான் துரியோதனன். அதனாலே என்னை கட்டுக்கொடியிலே கட்டினான், கங்கை ஆற்றிலே வீசினான். நானோ ஆற்றிலே போய் விழுந்து பாதாளலோகம் நாகலோகம் போய் சென்று திரும்பி வந்தேனே அண்ணா. நான் வராத ஒரு வார காலத்திற்கு அவனும் தேடிக்கொண்டிருந்தானே உங்களோடு, அவனும் என் மீது பாசத்தோடு இருக்கிறான், பீமனை காணவில்லையே என்று அரசர்களெல்லாம் ஆணையிட்டு அவரவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுதும் துரியோதனன் தேடிக்கொண்டுதானே இருந்தான். அதுவரை என்னைதான் அவன் கொல்ல சதி திட்டம் தீட்டி இருக்கிறான் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் அண்ணா. ஆனால் அண்ணா தர்மண்ணா, உங்களையும் என்னையும் என்னுடைய தம்பிமார்கள் அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், நம்மை பெற்றெடுத்த தாய் குந்தியும் நினைத்தானே, அதையும் கொல்ல நினைத்தானே, நம்முடைய வம்சத்தையே கொல்ல நினைத்தானே துரியோதனன். வாழ்மனை கொடும் தழல் கொளுத்தி வன்கொலை சூழ்ந்தான். வாழ்மனை கொடும் தழல் கொளுத்தி வன்கொலை சூழ்ந்தான். அண்ணா தர்மண்ணா, அந்த வாரணாவதத்துக்கு நம்மை அனுப்பினான். அப்போது அங்கே காசி யாத்திரை சென்றோமே, அப்போது வாரணாவதத்தினிலே நமக்கெல்லாம் அந்த துரியோதனனே மேற்பார்வையிலே பாண்டவர்கள் செல்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நானே மாளிகை கட்டி, அவர்கள் தங்குவதற்கு நானே மாளிகை கட்டி தர வேண்டும் என்று சொன்னார். அப்போது அவன் மாளிகை கட்டி கொண்டிருந்தான். அது எப்படிப்பட்ட மாளிகை என்ன? எப்படிப்பட்ட மாளிகை கட்டியிருந்தான் நாம் தங்குவதற்கு? மெழுகினால் ஆலயம் அமைத்து, மெழுகிலாலே அரக்காலே மாளிகை கட்டினார். நம்முடைய உங்களையும் என்னையும் அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், நம் பெற்றெடுத்த தாயான குந்தி தேவியும் அந்த அரக்கு மாளிகையிலே இருந்து கொளுத்தி விட வேண்டும். அப்படி அந்த அரக்கு மாளிகையிலே மாண்டு போனால் மாளிகையானது, அரக்கு மாளிகையானது எரிந்து அதிலே பஸ்பமானார்கள், பாண்டவர்கள் அழிந்து போனார்கள் என்று தன் மீது பழி வரக்கூடாது என்ற வஞ்சகத்தினாலே மாளிகை கட்டினார். அதையும் நேரம் பார்த்து நம்மை கொளுத்திவிட வேண்டும் என்று, அழித்துவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டி இருந்தான் துரியோதனன். அப்போது நம்முடைய விதுரர் சித்தப்பா தானே நமக்கு அதிலே இருந்து தப்பித்து வரக்கூடிய சூட்சமான வழியை, ஒரு சுரங்க பாதை அமைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுதும் நம்மை அழிப்பதற்கு தானே அவன் திட்டம் தீட்டி இருந்தான் துரியோதனன். அதிலிருந்து தப்பினோம் நாம் அனைவருமே. அத்தனை காலமும் நாமும் யாரிடமும் தெரியாமல் அங்கும் இங்கும் அலைந்து வாழ்ந்து கொண்டிருந்தோமே தர்மண்ணா.
நம்முடைய விதியாலையா? இல்லை, துரியோதனன் செய்த சதியாலே தான் நாம் அலைந்து கொண்டிருந்தோம். அது மாத்திரமா, பாஞ்சால தேசத்தினிலே நாம் சுயபர போட்டியிலே கலந்து கொண்டு திரௌபதியும் திருமணம் செய்தோம். நாம் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து துரியோதனனும் படையெடுத்து வந்தானே. நம்முடைய வாழ்வை அவன் மனமானது ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன, அவன் எப்பொழுதுதான் நமக்கு அன்புடையவனாக, துணைவனாக, சகோதரனாக, ஒரு பங்காளியாக இல்லாமல் பகையாளியாகத்தானே இருந்தான் துரியோதனன். என்றுதான் நமக்கு அன்புடை துணைவனாயிருந்தான். சொல்ல, அவனுடைய அழைப்பை ஏற்று நாம் செல்ல வேண்டுமா? வேண்டாம், இப்பொழுதே சொல்லுங்கள், துரியோதனபால் படையெடுத்து அவனை கொன்று விடுகிறேன் என்று பீமனானவன் தர்மரை பார்த்து சொன்னான். அது மாத்திரமா, நாம் ராஜசூயாகம் நடத்தி இருக்கிறோம். வென்று சூதினில் யாவையும் கவரவே விறகினால் அழைத்திட்டான். நாம் ராஜசூயாகம் நடத்தி பொன்பொருள் செல்வங்களை எல்லாம் வைத்திருக்கிறோம். அவனியாலும் 50 தேசத்து அரசர்கள் எல்லாம் நம்முடைய கட்டளையின் கீழ் அவர்கள் எல்லாம் அரசாண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை பொறுக்க முடியாத மனதிலே பொறாமை கொண்டிருக்கக்கூடிய துரியோதனன் என்ன செய்கிறான்? வென்று சூதனில் யாவையும் கவரவே விறகினால் அழைத்திட்டான். அவன் மனசுல எவ்வளவு விரக்தியான புத்தி இருக்கிறது. அதனாலே நயவஞ்சகத்தோடு நம்மோடு போரிட்டு அவனால் வெல்ல முடியாது என்று நினைத்து சகுனியானவன் சதித்திட்டம் தீட்டி அனுப்பியிருக்கிறான் துரியோதனன்பால். அந்த நம்ம சூதாக வஞ்சனையினாக பொய் சூதாடி அதனாலே நம்முடைய ராஜசூயாகத்திலே பெற்ற செல்வங்களை எல்லாம், அனைத்தை செல்வங்களை எல்லாம் கவருவதற்காகவே திட்டம் தீட்டி இருக்கிறான். அவன் அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாம் மாளிகைக்கு காண்பதற்காக விருந்தினராக செல்ல வேண்டுமா? வேண்டாம் அண்ணா. இப்பொழுதே சொல்லுங்கள், அந்த துரியோதனன் எத்தனை கொடுமைகளை எல்லாம் செய்திருக்கிறார். நம்ம அழித்து விட வேண்டும் என்றே அவன் நினைத்துக் கொண்டுதானே இருக்கிறான் எப்பொழுதும். அதனாலே இப்பொழுதே நீங்கள் உத்தரவிட்டால் போதுமன்னா, அந்த துரியோதனனை அழித்து கொண்டு விடுகிறேன் என்று சொன்னான் பீமன். தம்பி பீமா, பொருடா தம்பி, கோபம் வேண்டாம். கோபம் கொண்டால் அழிவுக்குத்தான் ஆரம்பம். பீமா, கோபத்தை பொறுத்துக்கொள், குறைக்க வேண்டும் கோபத்தை. பீமா, நீயும் எனக்கு ஒரு தம்பி, அர்ஜுனன், நகுலன், சகாதேவனும் எனக்கு தம்பி. நீங்கள் 4 மாத்திரம் எனக்கு தம்பி இல்லடா. கௌரவர்கள் துரியோதனன் 100 பேரும் எனக்கு தம்பியடா. உங்களைப் போல்தான் அவர்களும் எனக்கு. அப்படி இருக்க பீமா, உங்களை அழித்தால் என்ன, துரியோதனனை அழித்தால் என்ன, கொன்றால் என்ன, 2 ஒண்ணுதான்டா. எனக்கு நீங்களும் தம்பிமார்கள் தான். துரியோதனுடைய தம்பிமார்கள் கௌரவர்களும் எனக்கு தம்பிதான். நீங்கள் வேறு, அவர்கள் வேறு அல்ல. அனைவருக்கும் உத்தமனாக நான் தர்மனாக அண்ணனாக இருக்கிறேனடா. உங்களை எல்லாம் காக்க வேண்டியது என்னுடைய பொறுப்படா. உங்களை எல்லாம் நான் பகைமையாக பார்க்க கூடாதடா. அதனால் நீங்கள் வேறல்ல, அவர்கள் வேறல்ல. பொருள் பீமா, பொருடா, பார்த்து செய்யலாம் என்று பீமனுடைய கோபத்தை தர்மபுத்திரர் அடக்கினர்.